நடிகர் ஆர்யாவின் தயாரிப்பில் நடிகர் சந்தானம் நடிப்பில் 16ஆம் தேதி வெளியாக உள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் திருப்பதியில் புகழ்பெற்ற கோவிந்தா பாடலை பயன்படுத்தி வெளியான ஃபர்ஸ்ட் சிங்கிள் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்துக்களின் மனதை புண்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள அந்த பாடலை நீக்காவிட்டால் திருப்பதிக்குள் தமிழக எம்பி எம்எல்ஏக்கள் சுவாமி கும்பிட வர முடியாது என்று எச்சரித்துள்ள ஜனசேனா கட்சி நிர்வாகி ஒருவர் திருமலை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். திருப்பதிக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்ற தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடமும் லேப்டாப்பில் வீடியோவை காண்பித்து முறையிட்டார். இந்த சாங் அந்த படத்துல வச்சிருக்காங்க. சென்சார் போர்டு பர்மிஷன் கொடுத்துச்சு, கோர்ட் பர்மிஷன் கொடுத்துச்சு. நாங்க எதை அங்கே பேசுறோம், நீங்க யாரும் இங்க கேட்க கூடாது, எங்க படம் எங்க இஷ்டம், நாங்க எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாரு ஹீரோ அந்த ப்ரொடியூசர் வரக்கூடாது. அந்த ஒரு ஆள் சொல்ல பாருங்க. அவனை பார்த்து நான் பயப்படுமா? என்ன பார்த்தா சாமம் பயப்படணும். நாளைக்கு படம் ரிலீஸ் ரிவ்யூ பண்றோம் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் வராங்க. நாங்க எல்லாம் ரொம்ப பாதிக்கிறோம் இந்த வீடியோ பார்த்து. நீங்க அதுவே ஆக்ஷன் எடுத்து உடனே அந்த படம் இப்படி அந்த சாங் எடுத்த மாதிரி நீங்க பண்ணணும் ப்ளீஸ். தமிழகத்தில் சேலத்திலும் இந்த பாடலுக்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினரும் பாஜக மாநில செய்தி தொடர்பாளருமான பானுபிரகாஷ் ரெட்டி அவரது வழக்கறிஞர் அஜய்குமார் மூலம் நடிகர் சந்தானம் தயாரிப்பு நிறுவனமான நிகாரிகா என்டர்டெயின்மெண்ட் ஆகியவற்றுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். அதில் உடனடியாக அந்த படம் வெளியாவதை நிறுத்த வேண்டும் என்றும், அப்படி இல்லை என்றால் அந்த பாடலை நீக்கிவிட்டு ஏழுமலையான் பக்தர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் பெருமாளின் பக்தி பாடலை ரீமிக்ஸ் செய்து பக்தர்கள் மனம் புண்படும் வகையில் செயல்பட்டதற்காக 100 கோடி ரூபாய் மான நஷ்ட இழப்பீடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதற்கு 15 நாட்களுக்குள் பதில் அளிக்காவிட்டால் கிரிமினல் வழக்கு தொடரப்படும் எனவும் பானுபிரகாஷ் தெரிவித்தார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த சந்தானம் தான் பெருமாளின் பக்தர் என்றும் தனது படத்தின் பாடலில் முதல் வார்த்தையாக அவரது திருநாமம் உச்சரிக்கப்பட்டால் படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் அப்படி வைத்ததாக தெரிவித்தார். படம் வெளியாகும் முன்பாக திருப்பதிக்கு சென்று இயக்குனருடன் நடந்தே சென்று திருமலையில் சுவாமி தரிசனம் செய்ய இருப்பதாகவும் கூறினார். நான் திருப்பதிக்கு போய் இந்த ரிலீஸ் பண்ணி கூட நாங்கள் போகிறோம். நாங்கள் வருஷம் எல்லா படத்துக்குமே நானும் ஆனந்தும் கீழே இருந்து மேலே நடந்தே போவோம். அப்போ இந்த தடவையும் போகிறோம். நான் பெருமாளுடைய பக்தர். எனக்கு பெருமாள் ரிலீஸ் பண்ணி நான் போய் வேண்டிப்பேன். அவருடைய பாட்டு ஃபஸ்ட்டு வரணுன்றது என்னுடைய ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதை தான் நம்ம வச்சுருக்கோமே தவிர, ரெண்டாவது உங்களுக்கு தெரியும், நான் கடவுள் நம்பிக்கை உடையவன். இன்றைக்கி டிஷர்ட் கரு போட்டுக்கிறனால கேட்குறீங்களா? ஸோ அதனால் நான் கடவுளை கிண்டல் பண்ணியோ கடவுள் இது பண்ணலாம் இது பண்ணவே மாட்டாது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால் அது என்னுடைய மன திருப்திக்காக வச்சது. அதுவும் சரியான முறையில் இருக்குது. பாலிமர் செய்திகளுக்காக திருப்பதி செய்தியாளர் பாலாஜி மற்றும் வேல்ராஜ்.